யாருமே போகக்கூடாதுன்னு நினைக்கிற 2 இடம், ஒன்று ஹாஸ்பிட்டல், இன்னொன்று போலீஸ் ஸ்டேஷன். ஆனால் இப்போ நான் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். காரணம் நீங்களே பாருங்கள். மனோஜ். மனோஜ். என்னடா? நிஷா. என்ன நிஷா? இல்லை, நிஷாவோட ஃபோட்டோ இருக்கா? எதுக்குடா உனக்கு நிஷா ஃபோட்டோலாம்? போய் படிக்கிற வேலையை போகிற போடா. அவனை கேட்டேன், கொடுக்கல. ஸோ நானாகவே எடுக்க முடிவு பண்ணிட்டேன். இதுதான் நெக்ஸ்ட். ஒரு பென்ட்ரைவில் வச்சுக்கிட்டு எந்த கம்ப்யூட்டர் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி தான் அவன் ஃபோட்டோவையும் நான் எடுத்தேன். நீ தான் அந்த ஹேக்கர் தம்பியா? ஏய் வேலு, சேர் கொண்டு வா. எப்போ இருந்து ஹேக்கிங் பண்ற? மனோஜ், ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தேன், அக்செப்டே பண்ணலடா. அவெல்லாம் உன்னை போய் படிக்கிற வேலையை போகிற போடா. நீ வந்த நேரம் பாரு, ஆஃப்லைன் போயிட்டா. அவள் தான் கால் பண்ணியிருக்கா. நான் அவள் ஐபி அட்ரஸ் எடுத்துட்டேன். இனி அவள் என்ன பண்ணாலும் அது கிட்டணும். என்னடா பண்ணுற? ஃபோட்டோ பார்க்குறியா? சரி, அடுத்தது தான் முதல்ல ஃபோட்டோவே பார்க்குற. பாரு பாரு. தேங்க்ஸ்டா மச்சி. இதுக்கெல்லாம் எதுக்கடா தேங்க்ஸ்? வாடா போகலாம். ஐபி அட்ரஸை வச்சு வெப்சைட்டை க்ளோன் பண்ணால் அவங்க எப்போ திரும்பி ஆன்லைன் வராங்களோ அப்போ அவங்க பாஸ்வேர்டே கண்டுபிடிச்சிடலாம். நானும் அவள் ஆன்லைன் வரதுக்கோசரம் வெயிட் பண்ணேன். பட் ரொம்ப நேரம் இல்லை. அவள் பாஸ்வேர்டை வச்சு நானே என் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்திருக்கியே, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? டேய், 20,000 மணி இருக்கா? கையில் வேறு காசு இல்லை. எதுக்குடா? எல்லாம் அவள் நிஷாக்கு தான்டா. ஃபீஸ் கட்ட முடியாமல் ஹெச்ஓடி கூட ப்ராப்ளம் ஆகி வீட்லேயும் ஏதோ ப்ராப்ளம் போல். கையில் வேறு காசு இல்லையாடா? உங்ககிட்ட ஒரு கேட்டேன் பாரு. சரி மச்சான், நான் பார்த்துக்கிறேன். நீ வந்து வீட்டை பூட்டிக்க. என்ன பண்ணலாம்? ஹெச்ஓடி கூட வேற ப்ராப்ளம் ஆயிருக்கு. சே, ஒரு கான் நம்பர். ரெக்கார்டை வைக்க போகிறப்போ அவர் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தார். அவர் கான் நம்பரை பார்த்துட்டேன். Are you ready to face the consequences? Yes sir, I have been waiting for this moment. Welcome to Crime Branch. Thank you sir. This is your first case. All the best. Do well. அவர் கேட்டதுக்கு என்னவோ நான் டெக்னிக்கலாக ஆன்சர் பண்ணிட்டேன். பட் உண்மையாக லைஃப்பில் நடந்ததை உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன்.
எனக்கு பிடிச்ச பொண்ணு நிஷா கால் பண்ணுறா. ஆனால் அவட்ட பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்லை. இது நம்ம கேஸாச்சே.